குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைய பாடம் தமிழில் உரைநடை பகுதியாக நமக்கு இங்கே பாடப்பகுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த உரைநடை பகுதியில் என்ன பாட தலைப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், கல்வி கண் போன்றது. நமக்கு பாடப்பகுதியாக பாடத்தலைப்பாக கல்வி கண் போன்றது என்ற தலைப்பிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடத்தலைப்பினை பார்க்கும் பொழுது கல்வி என்பது எவ்வளவு முக்கியமான ஒன்று. படித்தல், தெரிந்து கொள்ளுதல். எதனால் எதையும் தெரிந்து கொள்ள முடியும்? நன்கு படித்தறிந்திருந்தால்தான் எதையும் அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். அந்த கல்வியை பற்றித்தான் இங்கே அழகாக ஒரு நிகழ்ச்சி மூலமாக கல்வியினுடைய முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டுள்ளது. உடல் உறுப்புகளில் முக்கியமான ஒன்றாக இங்கே கண் நமக்கு முக்கியமான ஒன்று. அந்த கண்கள் இல்லாவிட்டால் குருடர்கள் தானே. அதை போலத்தான் இங்கே அழகாக குறிப்பிடுகின்றார்கள். கல்வி அறிவில்லாதவர்கள் குருடர் போன்றவர். அதனால் கல்வியை முக்கியத்துவமாக எடுத்துக்கொண்டு அனைத்து மக்களுமே கல்வி அறிவை பெற வேண்டும். கல்வி அறிவினுடைய முக்கியத்துவத்தை தான் இந்த பாடப்பகுதியிலே ஒரு சிறு நிகழ்வு மூலமாக நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த பகுதியை பற்றி இப்பொழுது நாம் என்ன நிகழ்வு நடந்தது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதையும் அறிந்து கொள்ளலாம். கல்வி அறிவை பெறுவதற்காக நம்முடைய முன்னோர்களாகிய மூத்த புலவர்கள் கூட சொல்லியிருப்பார்கள். ஔவையார் கூட இளமையில் கல். உலக நீதி எடுத்துக்கொண்டால் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். வள்ளுவ பெருமான் கூறியிருப்பது என்னவென்றால், கண்கள் இருந்தும் 2 புண்களை உடையவர் யாரவர் என்றால் கல்வி கற்காதவர்கள். எவ்வளவு அழகாக உவமைப்படுத்தி கூறியிருக்கின்றனர் முற்கால புலவர்கள் எல்லாம். அதனுடைய சிறப்பினை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். பாடத்தலைப்பானது கல்வி கண் போன்றது. விரியூர் கிராமத்தில் உள்ள பஞ்சாயத்து அலுவலகத்தில் அந்த கிராம சபை கூட்டம். வீட்டிற்கு ஒருவர் கூட்டத்தில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று தண்டோரா போட்டு அறிவிக்கப்பட்டிருந்தது. அறிவிப்பை கேட்ட பொன்வண்ணன் தம் கடையை பூட்டிவிட்டு கூட்டத்திற்கு சென்றார். பஞ்சாயத்து தலைவர் கூட்டத்திற்கு வந்திருந்தவர்களை வரவேற்று பேசினார். அரசின் சிறுதொழில் தொடங்குவதற்கான உதவித்தொகை வழங்கும் திட்டம் குறித்து பேசினார். இத்திட்டத்தின் கீழ் யார் யாருக்கெல்லாம் உதவித்தொகை வந்திருக்கிறதோ அவர்களின் பெயர்களை படித்தார். பொன்வண்ணன் தம்முடைய பெயர் வருகிறதா என ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் கடைசி வரை அவர் பெயர் வரவே இல்லை. இவர் பெயர் வரவில்லை என்பதற்குரிய காரணம் என்னவென்றால், அவர் படிப்பறிவில்லாதவர். தன் குழந்தைகளையும் படிக்க வைக்காமல் சிறுதொழில் வேலையாக செய்ய வைத்துள்ளார். அப்படியாக இருக்கும்போது அவருக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தை இவருக்கு வாசிக்க தெரியவில்லை. பிறரிடத்து கொடுத்தாவது அதை வாசித்து என்னவென்று அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அறிந்திருக்கலாம். அதுவும் செய்யவில்லை. அதனால் அந்த உதவித்தொகை பெறக்கூடிய தன்மை கூட அவருக்கு இல்லாது போய்விட்டது. நாள் கடந்து விட்டால் அதனுடைய குறிப்பிட்ட தேதி வரைக்கும் தான், அதற்கு மேலாகிவிட்டால் அந்த தேதிக்குள்ளாக கொடுக்கப்படவில்லை என்று அறிவித்து விடுவார்கள் அல்லவா. அப்பொழுது அதனுடைய பயனை அவர் பெற முடியாமல் போய்விட்டது. தன் பெயர் மட்டும் வரவில்லையே என்று அந்த தலைவரிடத்திலே இவர் கேட்கின்றார். உனக்கு தபால் இந்த மாதிரி கடிதம் அனுப்பியிருந்தோமே, அதை நீங்கள் அறியவில்லையா என்று கேட்கப்படும் பொழுதுதான் இந்த எல்லா படிப்பிற்குள்ள விவரத்தை எல்லாம் எடுத்து சொல்லுகின்றார். பிறகு படிப்பினுடைய தேவையை பற்றி அறிந்து மனம் வருந்துகின்றார் அந்த பொன்வண்ணன் என்பவர். கிராமம் என்று எடுத்துக்கொண்டாலே ஒரு அமைப்பு மக்களுக்காக நலத்திட்டத்திற்காக வைக்கப்படும். அப்படிப்பட்ட அமைப்பாகத்தான் இந்த ஊராட்சி மன்ற அலுவலகம். பொன்வண்ணன் தலைவரிடம் சென்றார். ஐயா,
எனக்கு ஏன் உதவித்தொகை இல்லை? நானும் பண வசதி இல்லாமல் மிகவும் துன்பப்படுகின்றேனே என்று கேட்டார். யாருக்கெல்லாம் பண உதவி தேவையோ அவர்களுக்கான கூட்டம் பற்றி உங்களுக்கு அஞ்சல் மூலம் தெரிவித்து இருந்தோமே, நீங்கள் ஏன் கலந்து கொள்ளவில்லை என்றார் தலைவர். ஆமாம், போன வாரம் அஞ்சல்காரர் கொடுத்தார். படிக்க தெரியாததால் அப்படியே வைத்து விட்டேன். என்னப்பா, உனக்குத்தான் படிக்க தெரியல, ஆனால் உன் பையன்தான் பள்ளியிலே படிக்கிறானே, அது எப்படி தெரியாமல் போகும்? அவர் தலைவரிடம் சென்று கேட்குறார். என்னங்கய்யா, நான் ரொம்ப பணம் வசதி இல்லாமல் கஷ்டப்படுறேனே, எனக்கு உதவித்தொகை எதுவும் கிடையாதா, எனக்கு உதவி செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறது போல் கேட்கின்றார். அப்பொழுது அந்த தலைவர் என்ன சொல்லுகின்றார்? அஞ்சல் என்பது கடிதம் மூலமாக எல்லாருக்கும் தெரிவிச்சிருந்தோமே, அதை ஏன் நீங்கள் பார்க்கல, கூட்டத்துக்கு ஏன் நீங்கள் வரல அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறார். அப்போ தான் சொல்கிறாரு, படிக்க தெரியாதா அப்படியே வச்சுட்டேன். அதான் உன் பையன் இருக்கான்ல, அவனுக்கு படிக்க தெரியுமில்ல, பள்ளிக்கூடம் போகிறவன் தானே, அவன்கிட்ட கேட்கலாம்ல, நீங்கள் கொடுத்து படிக்க சொல்லிக்கலாமே கேட்குறார். அப்பொழுது அவனும் என் கை உதவிக்காக வைத்து கொண்டிருக்கிறேன், அவனை பள்ளிக்கு அனுப்பவில்லை என்று வருத்தப்பட்டு சொல்லுகின்றார். இந்த படத்தில் என்ன தெரியுமா? இந்த தந்தையானவர் சைக்கிள் பழுதுபட்ட சைக்கிளை எல்லாம், இந்த மிதிவண்டியெல்லாம் சரி செய்கின்றார். அவருக்கு உதவியாக தன் மகனை வைத்து கொண்டுள்ளார். பள்ளிக்கு அனுப்பாமல் இருப்பதனால் அவன் எப்படி படிப்பறிவை பெற முடியும்? தான் தான் பெரிய கஷ்டப்படுறோம் அப்படின்னா குழந்தையும் சேர்த்து குழந்தை தொழிலாளர் என்ற முறையிலே அந்த குழந்தையையும் கஷ்டப்படுத்துகிறார். பொன்வண்ணன் சற்று குற்ற உணர்வோடு தலை குனிந்தபடி கூறினார். ஐயா, நான் மிதிவண்டி பழுது பார்க்கும் கடை வைத்திருக்கிறேன். எனக்கு உதவி செய்வதற்காக அவனை அடிக்கடி பள்ளிக்கு விடுப்பு எடுக்க சொல்வேன். சில சமயங்களில் தொடர்ந்து பள்ளிக்கு செல்ல இயலாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதனால் தானோ என்னவோ அவனுக்கு சரியாக எழுதவும் படிக்கவுமே தெரியாமலே போய்விட்டது. அவனுடைய ஆசிரியரும் இதை பற்றி என்னிடம் அடிக்கடி சொல்லி வருத்தப்படுவார். பள்ளிக்கு தொடர்ந்து அனுப்புமாறு அறிவுரையும் கூறுவார். நான் தான் தப்பு செய்துவிட்டேன், என் மகனை இப்படி படிக்க தெரியாதவனாக ஆக்கிவிட்டேன் என்று வருத்தத்துடன் கூறினார் பொன்வண்ணன். மாணவர்களே, இதிலிருந்து என்ன தெரிகிறது? எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும். அருமையான பொன்மொழிகளை கூறியுள்ளார் அவ்வை பிராட்டி. எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும் இல்லையா? எண்ணெழுத்து இகழை, இதெல்லாம் என்னது? எண் என்பது எண்ணிக்கையை குறிப்பது, எழுத்து என்பது நாம் 247 எழுத்துக்களாகிய தமிழ் எழுத்துக்களை அறிந்திருக்க வேண்டும். அப்படியாகத்தான் நாம் அனைத்தையும் படித்திருந்தவர்களாக ஆக முடியும். அந்த தலைவர் வருத்தப்பட்டு சொல்லுகின்றார். உங்கள் அறியாமையால் இப்போது என்னவாயிற்று பார்த்தீர்களா? அரசின் உதவித்தொகையை உங்களால் பெற முடியாமல் போய்விட்டதே. கல்வி அறிவு இருந்தால்தான் நாள்தோறும் நம்மை சுற்றி நடக்கும் நிகழ்ச்சிகளையும் அறிவியல் மாற்றங்களையும் அறிந்து கொள்ள முடியும், நம்மையும் மேம்படுத்தி கொள்ள முடியும். கல்வி தொழிலுக்கு வழிகாட்டுகிறது, வாழ்க்கையை நெறிப்படுத்த உதவுகிறது. இப்போதாவது புரிந்து கொண்டீர்களா? அந்த தலைவனானவன் என்ன சொல்கிறாரு? கல்வி தொழிலுக்கு வழிகாட்டுகிறது, நமக்கு முக்கியமானது இல்லையா? வாழ்க்கையையும் நெறிப்படுத்துகிறது. இது போக நம்மை சுற்றி நடக்கூடிய நிகழ்வுகளையும் தெரிந்து கொள்ளலாம், அறிவியல் மாற்றங்களையும் அறிந்து கொள்ள முடியும். இப்போ நம்ம இப்போது எடுத்துட்டோமானா, இந்த லாக்டவுன் சொல்லக்கூடிய இந்த கொரோனா சமயத்தில் பள்ளிக்கு வர முடியாத சூழ்நிலையிலும் நாம் இப்போ அறிவியல் முன்னேற்றத்தால் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கைபேசி மூலமாக சில தொடர்புகள் கொண்டு பாடத்தை அறிந்து கொள்ள முடிகிறது, மற்ற எல்லா நிகழ்வுகளையும் தெரிந்து கொள்ள முடிகிறது. எந்த அளவிற்கு முற்காலத்தை விட இப்பொழுது தற்போதைய காலத்தில் அறிவியல் முன்னேற்றம் அடைந்துள்ளது. அது எதன் காரணமாக? நல்ல படிப்பறிவின் கல்வியின் காரணமாகத்தான் நாம் இப்பொழுது அனைத்து வகையிலுமே சிறந்திருக்கின்றோம். உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தையும் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. முன்னால் வானொலி இருக்கும், ரேடியோ மூலமாக காதால் மட்டுமே செய்தியை கேட்டுக்கொள்வது எல்லாமே. ஆனால் இப்பொழுது தொலைக்காட்சி மூலமாக உலகில் நடக்கக்கூடிய 4 திசையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. வானியல் நிகழ்ச்சியிலிருந்து
நிலவியல் நிகழ்ச்சி அனைத்து நிகழ்ச்சிகளையும் நாம் அறிந்து கொள்ள முடிவதற்கு விஞ்ஞானமும் ஒரு காரணம். அந்த விஞ்ஞானம் உருவாவதற்கு கல்வி முக்கியமான ஒன்று. மாணவர்களாகிய நீங்கள் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை நன்கு அறிந்து நன்கு படிக்க வேண்டும், நல்ல முறையிலே சிறந்திருக்க வேண்டும். ஐயா, இப்போ நான் நன்கு புரிந்து கொண்டேன். நான் தான் கல்வி கற்காமல் இருந்து விட்டேன். என் மகனாவது நன்கு படித்து வாழ்வில் முன்னேறட்டும். இனி நான் என் மகனை வேலைக்காக பள்ளியை விட்டு நிறுத்த மாட்டேன். இப்போதே என் மகனை அழைத்து சென்று தலைமை ஆசிரியரிடம் மீண்டும் பள்ளியில் சேர்த்து கொள்ளுமாறு நான் வேண்டிக் கொள்வேன். புரிந்து கொண்டால் சரிதான். உங்களுக்கு ஏற்பட்ட இந்த அனுபவத்தால் நீங்கள் மட்டும் தெரிந்து கொண்டால் போதாது. நம் கிராமத்தினர் அனைவருமே அறியாமை நீங்கி கல்வி குறித்த விழிப்புணர்வு பெற வேண்டும். கல்வியின் தேவையை எடுத்து கூறிய கிராம சபை தலைவருக்கு நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார் பொன்வண்ணன். மாணவர்களே, கல்வியினுடைய சிறப்பினையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த நிகழ்வு மூலமாக உலகில் உள்ள அனைத்து மக்களுமே கல்வி கற்றிருத்தல் மிக மிக அவசியம். அந்த கல்வியை கற்காவிட்டால் என்னென்ன இடர்கள் ஏற்படுகின்றன என்பதை பற்றியும் இங்கே அறிந்திருப்பீர்கள். என்னவென்றால், நம்மை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நம்மளை அறியாமலே தெரியாமல் இருந்தால் பல சிக்கல்கள் மாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த கடிதத்தை நல்ல முறையிலே அந்த பொன்வண்ணன் என்பவர் படித்திருந்தால் அவருக்குரிய உதவி கண்டிப்பாக கிடைத்திருக்கும். அப்படி இல்லைன்னா தன் மகனாவது நல்ல முறையில் படித்திருந்தால் அவன் மூலமாக கூட அவருக்கு உதவி கிடைத்திருக்கும். அதுவும் அறியாமல் இருந்து விட்டால் அறிவியல் மாற்றங்களையும் நம்ம அறிஞ்சிக்க முடியும், நம்மை மேம்படுத்தி கொள்ள முடியும். கல்வியானது தொழிலுக்கும் பயன்படுகிறது. நம்முடைய அறியாமையை நீக்கக்கூடிய, அறியாமை என்னும் இருளை நீக்கக்கூடிய கல்வியினுடைய சிறப்பு முக்கியம் வாய்ந்தது என்பதை மாணவர்களாகி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது மாணவ பருவத்திலே கற்றுக்கொள்வதுதான் மிக மிக முக்கியமான ஒரு பருவம். இளமையில் கல் என்று அழகாக ஆத்திச்சூடியிலே அவை பிராட்டி கூறியிருப்பார். இந்த வயதுதான் கல்வி கற்கக்கூடிய வயது. பருவத்தே பயிற்சி என்று பழமொழி கூட முன்னோர்கள் கூறியிருப்பார். மாணவ பருவத்தை தான் கற்க முடியும். வயது கடந்துவிட்டால் படிப்பதற்கு முடியாது. நம் மனதும் உடம்பும் ஒத்துழைக்காத ஒன்றாக ஆகிவிடும். அதனால் கல்வியினுடைய சிறப்பினை அறிந்து எந்த நேரத்தில் எப்பொழுது எப்படி கற்க வேண்டும், எப்படிப்பட்ட நூல்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும், பெரியோருடைய அறிவுரையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல தன்மையோடு மாணவர்களாகிய நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.